பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் நம்ம நாடு இந்தியா உட்பட மற்ற பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங் கொடுத்துருக்காரு. நீங்கள் டாலருக்கு பதில் பிரிக்ஸில் புது கரன்சி பண்ணலான்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா வேற ஒரு கரன்சி யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டுலாம் சும்மா இருந்த காலம் போயிடுச்சு. 100% டேரிஃப் போட்டுருவேன், அது இல்லாமல் நீங்கள் உங்கள் பொருளெல்லாம் எங்கள் நாட்டில் விற்கவே முடியாது, எல்லாத்தையும் மூடிடுவேன் அப்படின்னு மிகப்பெரிய மிரட்டல் விடுத்திருக்கிறார். ஏன் டாலர் ரீப்ளேஸ் பண்ணலான்னு பிரிக்ஸ் யோசிக்கிறாங்க? பிரிக்ஸ் கண்ட்ரீஸால் டாலரை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? யூஎஸ் டாலர் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு? பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் முதல்ல யூஎஸ் டாலர்லாம் பெரிய இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. நீங்கள் அந்த வேர்ல்டு வார் 2 ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சது என்னமோ யூகே, யூஎஸ்ஏ, ரஷ்யா. ஆனால் வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் யூஎஸ் பிரசிடெண்ட்டாக ஜனவரி 20 பதவியேற்க போகிறார். ஆனால் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் நம்ம நாடு இந்தியா உட்பட மற்ற பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் டாலருக்கு பதில் பிரிக்ஸில் புது கரன்சி பண்ணலான்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா வேற ஒரு கரன்சி யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டுலாம் சும்மா இருந்த காலம் போயிடுச்சு. நீங்கள் எங்களுக்கு கமிட்மெண்ட் தரணும். இப்படி கமிட்மெண்ட், அதாவது டாலரை தான் யூஸ் பண்ணுவோன்னு கமிட்மெண்ட் தரணும். கமிட்மெண்ட் கொடுக்கலன்னா 100% டேரிஃப் போட்டுருவேன், அது இல்லாமல் நீங்கள் உங்கள் பொருளெல்லாம் எங்கள் நாட்டில் விற்கவே முடியாது, எல்லாத்தையும் மூடிடுவேன் அப்படின்னு மிகப்பெரிய மிரட்டல் விடுத்திருக்கிறார். என்னதான் பிரச்சனை? ஏன் டாலருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் உலகத்தில்? ஏன் டாலர் ரீப்ளேஸ் பண்ணலான்னு பிரிக்ஸ் யோசிக்கிறாங்க? பிரிக்ஸ் கண்ட்ரீஸால் டாலரை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? ஸோ இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும்னா, அதாவது ஒருத்தர் கையிலேருந்து இன்னொருத்தருக்கு போகணுன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டீ கடைக்கு போகிறீங்க, உங்களுக்கு டீ குடிக்கணும்னு ஆசை வருது. அந்த டீ குடிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் பையில் இருக்கிற ஒரு 10 ரூபாயோ 12 ரூபாயோ கொடுப்பீங்க. அதை அந்த டீ கடைக்காரர் வாங்கிட்டு உங்களுக்கு டீயை தரார். அந்த 12 ரூபாயை வச்சுக்கிட்டு அவருக்கு தேவையான பொருளை வாங்குவார். ஸோ இதுதான் ஒரு வர்த்தகம் நடக்கணும்னா ஒரு கரன்சி தேவை. ஸோ அந்த கரன்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாலர் தான். யூஎஸ் டாலருக்கு ஏறக்குறைய, அதாவது போன வருஷம் டேட்டா பார்த்தீங்கன்னா உலக அளவில் 88% இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் 88%க்கு யூஎஸ் டாலர் மூலமாக தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதான். யூஎஸ் டாலர் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் முதல்ல யூஎஸ் டாலர்லாம் பெரிய இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. பிரிட்டிஷ் பவுண்டு தான் அந்த காலத்தில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். காரணம் என்னென்னா, பிரிட்டன் உலகம் ஃபுல்லாக இருந்தாங்க. நான் சொல்கிறது 18th 19th செஞ்சுரியில். அப்போது உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் வராருன்னு வைங்களேன், அவர்கிட்ட இது கிடையாது, எது ரூபா இல்லை, ஒரு ஐசிஎஸ் ஆஃபீஸர் நம்ம காஞ்சிபுரம் பக்கத்துலையோ இல்லை சென்னையிலோ போஸ்டிங் ஆயிருக்காரு. தன்னுடைய மனைவிக்கு காஞ்சிபுரம் சில்க் சாரி வாங்கணும்னு திடீர்னு அவர் ஆசைப்படுறாரு. ரூபா இல்லை, பவுண்டு தான் வச்சிருக்காருன்னு வைங்களேன். அவர் அந்த பவுண்டை, பிரிட்டிஷ் பவுண்டை காஞ்சிபுரம் சில்க் சாரி கடைக்கு கொடுத்துருந்தா அந்த காலத்தில் காஞ்சிபுரம் சில்க் சாரி கடைக்காரங்க வாங்கியிருப்பாங்க. ஏன்னா அந்த பிரிட்டிஷ் பவுண்டை வச்சு அவங்களுக்கு தேவையான சில்க் எங்கேருந்து வந்துச்சு? அந்த காலத்தில் சீனாவிலேருந்து வந்துச்சு. அதனால தான் சில்க் ரூட்னு சொல்லுவாங்க. சீனாக்காரன் இந்த பவுண்டை வாங்கிப்பாங்க. ஏன் பவுண்டை வாங்கிட்டு சில்கை தருவாங்க? அந்த பவுண்டை வச்சு அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள், ஓபியமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பொருளை அந்த பவுண்டை வச்சு வாங்கிப்பாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பவுண்டுக்கு அவ்வளோ மதிப்பு இருந்துச்சு 18th செஞ்சுரி 19th செஞ்சுரியில். ஏன்னா உலகம் ஃபுல்லாக பிரிட்டிஷ் பரவி கிடந்தாங்க. அவங்க எம்பையர் தான். குயினுடைய எம்பையரில் சன்செட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, ஜப்பானையும் பிடிச்சி வச்சுருப்பாங்க, இந்தியாவையும் பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ சன்செட் ஆகிறதுக்குள்ளே அடுத்தது ஆஃப்ரிக்காவில் எதையோ ஒன்று பிடிச்சி வச்சுருப்பாங்க, அதுக்கு அடுத்தது அமெரிக்கா. ஸோ உலகம் ஃபுல்லாக அவங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தனால அந்த வர்த்தகத்துக்கு பவுண்டு தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த பவுண்டு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கரன்சியாக இருந்துச்சு. ஆனால் வேர்ல்டு வார் 1 அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க யூகே. ஒரு வார் வந்துச்சுன்னு வைங்களேன், நிறையா பணத்தை அச்சடிப்பாங்க. காரணம், அச்சடிச்சுட்டு அந்த பணத்தை வச்சு பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸு ஃப்ரான்ஸில் இருப்பாங்க, இந்தியாவில் இருப்பாங்க, சிங்கப்பூரில் இருப்பாங்க. ஸோ அங்கங்கே இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கரன்சியை வச்சு லோக்கலில் பிரெட்டு, முட்டை அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்காக கரன்சியை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எது ஜாஸ்தியாக ஆக அதோடைய மதிப்பு குறையும். வேர்ல்டு வார் 1 அப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா லாஸ்ட்டாக தான் வருவாங்க, ஃபர்ஸ்ட்லலாம் இல்லை. வேர்ல்டு வார் 1 1914 1918 வரைக்கும் போச்சு. அமெரிக்கா லேட்டர் ஸ்டேஜஸில் வந்தாங்க. அதற்கப்புறம் மீண்டும் வேர்ல்டு வார் 2
1939லேருந்து 45 வரைக்கும் போகுது. அப்பயும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பெருசாக வரல. பேர்ல் ஹார்பர் அட்டாக் வரைக்கும், ஜப்பான் பேர்ல் ஹார்பர் அடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூகே தான் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. யூகேவுடைய பிரைம் மினிஸ்டரான வின்ஸ்டன் சர்ச்சில் தான் லீடர் இவங்களுடைய அலைக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மேலும் மேலும் கரன்சியை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கங்க. ஸோ எது ரொம்ப ஜாஸ்தியாக, இப்போ தக்காளி ஏகப்பட்ட விளைச்சல்னா தக்காளியோடைய விலை குறையும். தங்கம் ஏகப்பட்டது திடீர்னு நிறையா மைன்ஸ்லலாம் கிடைக்குதுன்னா தங்கம் விலை குறையும். அந்த மாதிரி பவுண்டு எல்லா இடத்துலையும் போன உடனே நிறைய அதோடைய மதிப்பு குறைய ஆரம்பிச்சுது. ஏற்கனவே 1914 டு 1918 வேர்ல்டு வார் 1 முடிஞ்ச அப்புறம் என்ன யோசிச்சாங்கன்னா, நம்ம திருப்பி சண்டை போடக்கூடாது. ஏன்னா ஒருத்தருக்கு 2 பேர்கிட்ட சண்டை வருதுன்னு வைங்களேன், 2 பேருக்குமே ஒருத்தன் ஜெயிச்சிருப்பான், ஒருத்தன் தோத்துருப்பான். ஆனால் ஜெயிச்சவனுக்கும் காயம் பட்டிருக்கும். அது மாதிரி தான் இந்த ஜெயிச்ச கண்ட்ரிஸ்க்கும் ஏகப்பட்ட இழப்பு. ஸோ பண்ண உடனே யோசிச்சாங்க, இனிமேல் சண்டை போடக்கூடாதுன்னு லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபெயிலியர். திருப்பி 39லேருந்து 45ல் வேர்ல்டு வார் 2வா. ஸோ இப்போவும் பார்த்தா வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச ஏறக்குறைய இவர் இறந்துட்டார். யார்? நம்மளுடைய ஹிட்லர். ஹிட்லர் இறந்த உடனே இவங்க 1944ல் எங்கே கூடுறாங்கன்னா, அமெரிக்காவில் உள்ள பிரெட்டன் வுட் அப்படின்ற இடத்துல கூடுறாங்க. இனிமேல் திருப்பி திருப்பி சண்டை போட வேணாம். ஏன்னா சண்டை போட்டா நீங்கள் அந்த வேர்ல்டு வார் 2 ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சது என்னமோ யூகே, யூஎஸ்ஏ, ரஷ்யா. ஆனால் கேஷுவாலிட்டிஸ் யாருக்கு ஜாஸ்தி? இவங்களுக்கா இல்லைன்னா ஜெர்மனி சைடு ஆன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இவங்களுக்கு தான் ஜாஸ்தி. இவங்க ஜெயிச்சாலும் ஏகப்பட்ட கேஷுவாலிட்டிஸ், நிறைய பேர் இறந்தார்கள். ஸோ இந்த வாட்டி யோசிச்சாங்க, திருப்பி திருப்பி நம்ம போருக்கு போகக்கூடாது, தேவையில்லாதது. அப்போ என்ன பண்ண போர் போகாமல் இருப்போம்? வர்த்தகத்தை இம்ப்ரூவ் பண்ணுவோம். அப்போ ட்ரேடு இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய அதானி போர்ட் வந்துட்டு கராச்சியில் இருக்குன்னு வைங்களேன், பாகிஸ்தானில். அப்புறம் டாட்டாவோடைய இல்லை ரிலையன்ஸ் மார்ட் லாகூரில் இருக்குது. டாட்டாவுடைய கம்பெனி ராவல்பிண்டியில் இருக்குன்னா நம்ம பாகிஸ்தான் மேலே ஏதாவது குண்டு போடுவோமா? இல்லை. ஏன்னா பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தான்காரங்களுடைய பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் காஷ்மீரில் இருக்குன்னு வைங்களேன். அவங்க காஷ்மீரில் பிரச்சனை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட். அதனால் எப்பயுமே ட்ரேடு நல்லா வந்துச்சுன்னா சண்டை குறையும் அப்படின்ட்டு சரி ட்ரேடு இது பண்ணலான்றாங்க. இந்த டைமில் தான் யுனைடெட் நேஷன்ஸும் கொஞ்ச நாளில் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபெயிலியர். சரி, இப்போ பிரெட்டன் வுட்ஸில் 1944 இவங்க கூடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இனிமேல் சண்டை போடாமல் இருக்கணும்னா ட்ரேட், வர்த்தகம் நம்ம நல்லா பண்ணால் பிரச்சனை வராது. சரி, வர்த்தகம் பண்ணணும்னா பொருள் ஒருத்தர் விற்கணும், ஒருத்தர் வாங்கணும்னா ஒரு கரன்சி தேவையா? எந்த கரன்சியை இன்டர்நேஷ்னல் கரன்சியாக அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஷன் நடக்குது. பிரிட்டிஷ் பவுண்டை அக்செப்ட் பண்ணலாமா? பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பவுண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாராக இருக்கட்டும், செகண்ட் வேர்ல்டு வாராக இருக்கட்டும், ஏகப்பட்ட பணத்தை அடிச்சிட்டாங்க ஏன்னா வாருக்காக. அப்போது அது எல்லா இடத்துலையும் இருக்கிறனால மதிப்பு குறைஞ்சிருச்சு. அப்போ யூஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் கரன்சி எடுத்துக்கோங்க, யூஎஸ் டாலர் தான் இன்டர்நேஷ்னல் கரன்சின்றாங்க. அப்போ மற்ற நாடுகள்லாம் என்ன யோசிச்சாங்கன்னா, ஏங்க உங்கள் கரன்சிக்கு ஒரு பேப்பர் போதும், நீங்கள் பாட்டுக்கு அச்சடிப்பீங்க. ஆனால் அந்த கரன்சி இப்போ உதாரணத்துக்கு சுவிட்சர்லாந்து வைங்களேன், அந்த கரன்சி வேணும்னா சுவிஸ் சாக்லேட் அனுப்பணும், சுவிட்சர்லாந்து வாட்ச் அனுப்பணும். அது மாதிரி ஃப்ரெஞ்சு ஒயினை தயார் பண்ணி அனுப்பிச்சாதான் அந்த டாலர் கிடைக்கும். உங்களுக்கு வெறும் அது பேப்பர் தானேங்க, உங்கள் கரன்சியை நாங்கள் ஏன் அக்செப்ட் பண்ணணும்னு. யூஎஸ் என்ன சொன்னாங்கன்னா, சரிப்பா ஏன் கரன்சி ஒவ்வொரு $35 நான் 1 அவுன்ஸ் தங்கம் தரேன். அதாவது 1 அவுன்ஸுன்றது ஏறக்குறைய 28 கிராம் தங்கங்க. உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் சுவிஸ் வாட்சை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க சுவிட்சர்லாண்ட்லேருந்து, ஒரு $1000 உங்களுக்கு வந்துருச்சு. அந்த $1000 எங்களுடைய சென்ட்ரல் பேங்க் ஃபெட் ரிசர்வ், இப்போ இந்தியாவுடைய சென்ட்ரல் பேங்க் என்னது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. யூஎஸோடைய சென்ட்ரல் பேங்க் வந்து ஃபெட் ரிசர்வ். ஸோ இந்த $1000 நீங்கள் வந்துட்டு நேராக ஃபெட் ரிசர்வில் போய் கொடுத்தா ஒவ்வொரு $35க்கும் 28 கிராம் தங்கம் தருவோம் அப்படின்னாங்க. ஸோ இது மற்ற கண்ட்ரிஸ் யாராவது ஒத்துக்கிறீங்களான்னா மற்ற கண்ட்ரிஸ்லாம் ஒத்துக்க முடியாது. யூஎஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2ல் பெருசாக ஆக்டிவாக இல்லை. அது இல்லாமல் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தங்க ரிசர்வ், கோல்டு ரிசர்வ்ஸ்லாம் ரொம்ப மேக்ஸிமமாக இருந்துச்சு. அந்த காலத்திலேயே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டபர் கொலம்பஸே தங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த சைடு போனார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு கப்பல் தரை கட்டி கிடக்குது, அவங்க ஏகப்பட்ட தங்கம் இருக்குது, எல்லாமே இந்த அமெரிக்கன் சைட்லேருந்து வர தங்கம் தான். ஸோ யூஎஸ் ரொம்ப டாமினேட்டிங் பொசிஷனில் இருந்தாங்க. ஸோ மற்ற கண்ட்ரிஸ்லாம் என்ன யோசிச்சாங்க, சரிப்பா அப்போ உங்கள் கண்ட்ரி கரன்சியை நம்ம இன்டர்நேஷ்னல் கரன்சியாக வச்சுப்போம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதற்கப்புறம் யூஎஸோடைய எக்கானமி எப்படியுமே ஏற்கனவே நல்லா தான் இருந்துச்சு. ஜப்பான் மேலே 1945 ஹீரோஷிமா, நாகசாகி 2 இடத்துல அணுகுண்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்களே ஹெல்ப் பண்ணுறோன்னு அமெரிக்கா போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது யூஎஸ் எக்கானமி நல்லா தான் இருக்குது. ஆனால்
கொஞ்சம் வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜப்பான் ரெசரெக்ட் ஆயிடுறாங்க. அவங்களுடைய கார்ஸ் எல்லாம் யூஎஸ்லேயே பயங்கர டிமாண்ட் வர ஆரம்பிச்சிருச்சான். அமெரிக்க மக்கள் அமெரிக்கன் கார்ஸை யூஸ் பண்ணுறதோட ஜப்பான்காரங்கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய ஹோண்டாவாக இருக்கட்டும், இல்லைன்னா டொயோட்டாவாக இருக்கட்டும், மிட்சுபிஷி, வேர்ல்டு லெவலில் இந்த கார்கள்லாம் எல்லா இடத்துலையும் டிமாண்ட் வர ஆரம்பிச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவுடைய எக்கானமி குறைய ஆரம்பிச்சிது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2ல பயங்கரமாக அடி வாங்கின கண்ட்ரி ஹிட்லர் இருக்கும்போது. ஆனால் ஜெர்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர அந்த டெக்னாலஜிலாம் பயங்கர அட்வான்ஸ்டு. ஸோ அவங்களும் ரெசரெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யூஎஸோடைய டாமினேஷன் குறைய ஆரம்பிக்குது. 1960களில் இன்னொரு முக்கியமான இது நடக்குது. என்னன்னா வியட்நாமில் வார். ஸோ வியட்நாமில் போயிட்டு யூஎஸ் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறாங்க. ஸோ ஒரு வார்னு வந்தாலே நிறைய பணத்தை அச்சடிக்கணும். ஸோ டாலர் பார்த்தீங்கன்னா அச்சடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட டாலர் ஆகுது. வேர்ல்டு வார் 1, 2ல பிரிட்டிஷ் பவுண்ட் அடித்த மாதிரி இப்போ யூஎஸ்ஏ நிறைய டாலரை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 1969ல் இவங்க என்ன பண்ணாங்கன்னா சுவிட்சர்லாண்டு ஒரு காலத்தில் இவங்க என்ன சொன்னாங்க, 1944 பிரெட்டன் வுட்ல நாங்கள் ஒவ்வொரு $35க்கும் 28 கிராம் கோல்டு தருவோம்னாங்க. சரி நம்ம போய் வாங்கி போனோம். ஏன்னா இவங்க ஏகப்பட்ட டாலரை அக்குமுலேட் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்களுடைய ரிசர்வில், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வில். ஸோ போயிட்டு தங்கமாக மாற்றிட்டு கொண்டு வந்துட்டாங்க. கடைசியில் 1971ல் ஆகஸ்ட் 11 அங்கே உள்ள ஃபெட் ரிசர்வ் சேர்மன், அதாவது நம்மளோட இப்போ யாருன்னா இப்போ ஜெரோம் பவல், அப்போ வேற ஒருத்தர் இருந்தார் ஆர்பிஐ கவர்னர் மாதிரி, அங்கே ஃபெட் ரிசர்வ் சேர்மன். அவர் வந்துட்டு யூஎஸ் பிரசிடெண்ட்டை கூட்டு போயிட்டு அங்கே கேம்ப் டேவிட்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய சம்மர் ரெட்ரீட், பிரசிடென்ட்டோடைய சம்மர் ரெட்ரீட், அங்கே ஏறக்குறைய 4 நாள் ஒன்றா உட்காந்துருந்தாங்களாம். அப்போ இவர் சொன்னாராம், அப்போ யார் பிரசிடென்ட்னா ரிச்சர்ட் நிக்சன் தான் யூஎஸ் பிரசிடென்ட். ரிச்சர்ட் நிக்சன்கிட்ட சொல்லியிருக்காரு, இப்போ நம்ம நிலைமை படு மோசமாக இருக்குது, 1944 மாதிரி இல்லை, எனக்கு வர நியூஸ் பிரகாரம் அடுத்து ஜெர்மனி வரப்போகிறாங்க, நிறைய டாலரோட எடுத்துகிட்டு தங்கத்தை மாற்றிக்க போகிறாங்க, அதுக்கு அடுத்தது இட்டாலி வரப்போகிறாங்க, ஏற்கனவே சுவிட்சர்லாந்து கொண்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி வந்தால் நம்ம மொத்த தங்கமும் போயிடும், அதற்கு அப்புறமும் நம்ம பாதி பேருக்கு மேலே கடனை கொடுக்க முடியாது, அதனால் இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி சுச்சுவேஷன் நாங்களாம். அதனால் ஆகஸ்ட் 15 வந்துட்டு ரிச்சர்ட் நிக்சன் உலகத்துக்கே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாரு. அதை தான் நிக்சன் ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொன்னார்னா, இனிமேல் டாலர், அதாவது 6 மாதத்துக்குன்னு சொன்னாருங்க, எப்பெல்லாம் 6 மாதம்னு சொல்கிறாங்களோ அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ 6 மாதத்துக்கு நீங்கள் டாலர் எடுத்துகிட்டு தங்கமாக மாற்றிக்க முடியாது. இந்த டாலர் வச்சுருக்கீங்களா, அதை வச்சு எங்கள் ஃபோர்டுக்காரை வேணால் இம்போர்ட் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது யூஎஸ்லேருந்து பொருளை இம்போர்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் எங்களுடைய தங்கத்தை மாற்றணும்னு அந்த 1944 அக்ரிமெண்ட், அது ஒரு 6 மாதத்துக்கு செல்லுபடி ஆகாது அப்படின்னு ஒரு ஷாக்கு கொடுத்தாரு உலகத்துக்கு. அதற்கப்புறம் அது கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ அதற்கப்புறம் யூஎஸ் டாலருடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி போயிடுச்சு. அதே சமயத்தில் மற்ற எந்த கரன்சி அதை டேக் ஓவர் பண்ண முடியும், பவுண்டு ஏற்கனவே அடி வாங்கி கிடக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்நேஷ்னல் கரன்சிஸ் இன்னைக்கு பார்க்கும்போது இப்பையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக வர்த்தகத்தில் 88% யூஎஸ் டாலர் தான். ஆனால் யூரோ வந்துருச்சு, என் வந்துருச்சு, ஜப்பானுடைய என் கரன்சி, சைனாவுடைய யுவான் வந்திருக்கு, பிரிட்டனுடைய பவுண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்டர்நேஷ்னல் கரன்சிஸ். ஆனால் இந்த இன்டர்நேஷ்னல் கரன்சிஸ் மத்தியிலையும் 88%, நான் ஏற்கனவே சொன்னல, உலகம் ஃபுல்லாக ட்ரேட் எவ்வளோ 88% யூஎஸ் டாலர் வச்சு தான் நடக்குது. ஸோ டாமினேட்டிங் கரன்சி இன்னைக்கும் யூஎஸ் டாலர் தான். சரி, ஏன் பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்லாம் டாலரை எதிர்க்கிறாங்க? 2023 பிரிக்ஸ் சமிட் எங்கே நடந்துச்சுன்னா ஜோஹனஸ்பர்க், சவுத் ஆஃப்ரிக்காவில். அப்போ என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம புதுசாக ஒரு கரன்சி, பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்குள்ளே ஒரு கரன்சி இது பண்ணுவோம், அந்த கரன்சியை வச்சு ஒரு ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா க்ரூட் ஆயில் வாங்குறோம்னு வைங்களேன், அந்த கரன்சியை யூஸ் பண்ணிக்கலாம். சைனா கிட்ட இருந்து ஏதாவது பொருள் வாங்குறோமா, அந்த கரன்சியை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மத்தியில் புது கரன்சி எதுக்கு டாலர் தேவையில்லாமல் டிபெண்ட் பண்ணி இருக்கணும்? இல்லைன்னா புது கரன்சி, இல்லைன்னா நமக்குள்ளே இருக்கிற ஒரு கரன்சியை நம்மளுக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இவங்களுடைய முடிவு. காரணம் என்னன்னா, அமெரிக்கா இந்த டாலரை வச்சு தானே டாமினேட் பண்ணுறாங்க. நமக்கு ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு ரஷ்யா மேலேயோ சைனா மேலேயோ அடிக்கடி அமெரிக்கா சாங்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸை வச்சு கண்ட்ரிஸோடைய ட்ரேடே முடக்கிடுறாங்க. இப்போ ரஷ்யாவும் முடக்க பார்க்குறாங்க, சீனாவும் முடக்க பார்க்குறாங்க. ஸோ இதனால தான் டாலர்லேருந்து விலகிடுவோம், வேறு கரன்சிக்கு போவோம்னு பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் முடிவு பண்ணாங்க. ஸோ இதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பு இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்க்கு, ஏன்னா இப்போ இனிமேல் அவர் யூஎஸ் பிரசிடென்ட் ஆக போகிறாரு, அதனால் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே வார்னிங் கொடுத்துருக்காரு, எங்கள் கரன்சியை மட்டும் இல்லைன்னா எங்கள் நாட்டுக்குள்ளே வர முடியாது, 100% டேரிஃப் போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காரு.
எங்கள் கண்ட்ரியில் செல்லே பண்ண விட மாட்டேன் அப்படின்றாரு. நம்ம நாட்டுடைய பாஸ்மதி அரிசியோ இல்லை நம்ம நாட்டு பொருள் எதுவுமே அங்கே போய் செல் பண்ண முடியாதாம். நம்ம வந்து டாலரை விட்டு விலகுனா கமிட்மெண்ட் வேறு கொடுக்கணுமா. சரி, நம்மளால் விலக முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த டாலரை தான் நம்ம எல்லாருமே டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஈஸியாலாம் பிரிக்ஸ் கண்ட்ரிஸால் புது கரன்சிக்கு போக முடியாது. காரணம் என்னென்னா மதிப்பு. இப்போ உதாரணத்துக்கு ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம நிறைய க்ரூட் ஆயில் வாங்குறோமா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேமெண்ட் வந்து ரூபாயில் கொடுக்குறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஐட்டம் வந்துச்சு, ஏகப்பட்ட ரூபாயை ரஷ்யா வச்சுருக்காங்க, அதை வச்சு என்ன பண்ணேன்னு தெரியாமல் இருக்காங்க. ஏன்னா இந்த ரூபாயை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? மீண்டும் இந்தியாவில் தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா சில கப்பல் எல்லாம் தயார் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்தியா கிட்ட இருந்து ஒரு சில இம்போர்ட்ஸ்லாம் பண்ணிக்கிறாங்களாம். அதே இது டாலர் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்கக்கிட்ட டாலரை வச்சு உலகம் ஃபுல்லாக தேவையான பொருளை வாங்கியிருக்கலாம்ல. இப்போ வெறும் ரூபாய்னா நம்ம நாட்டு மேலே டிபெண்ட் பண்ணி ஆகணும். என்ன பொருள்னாலும் நம்மக்கிட்ட இருந்து தான் திருப்பி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பிரச்சனை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரூபாயோடைய மதிப்பு இல்லை சைனீஸ் யுவானுடைய மதிப்பு அதெல்லாம் எப்பயுமே நம்ப முடியாது. யூஎஸ் டாலர் பார்த்தீங்கன்னா பயங்கர கண்ட்ரோல்டாக வச்சுருப்பாங்க. அவங்க இன்ஃப்ளேஷனை 2-3% மேலே போச்சுனாலே உடனே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா டாலருடைய பணம் ஜாஸ்தி அடித்தா டாலருடைய மதிப்பு குறையும். ஸோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸை குறிப்பாக இன்ஃப்ளேஷன்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்கனால அவங்க டாலருடைய மதிப்பு எப்பயும் ஓரளவு நம்பகத்தன்மையாக இருக்கும். அதே சமயத்தில் ரூபாயோ இல்லை சைனீஸ் யுவானோ இல்லைன்னா ரஷ்யாவுடைய ரூபுலோ பயங்கர ஃப்ளக்சுவேட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு பொருள் என்கிட்ட விற்கிறீங்கன்னு வைங்களேன், நான் கொடுக்குற பணத்தை வச்சு நீங்கள் வேற ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு அப்படின்னா தானே என்கிட்ட பொருளை கொடுப்பீங்க. ஆனால் நான் கொடுக்குற கரன்சி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், மதிப்பு இழந்துரும்னா பயம் வரும்ல. டாலர் வந்துட்டு ஏறக்குறைய தங்கத்துக்கு நிகரானது. தங்கத்துக்கு பெருசாக லைட்டாக ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் மதிப்புக்கு தைரியமாக வாங்கலாம். அந்த மாதிரி தான் யூஎஸ் டாலருடைய நிலைமை இன்னைக்கு. ஸோ அவ்வளோ லேஸ்லலாம் பிரிக்ஸ் கண்ட்ரிஸால் டீடாலரைஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் பைலேட்ரல் ஸ்வாப்லாம் பண்ணலாம். இந்தியா ஜப்பான், இந்தியா ரஷ்யா, இந்தியா சைனா, ஒரு சில இதுக்கெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் பெரிய பிரச்சனையே என்னென்னா அந்த கரன்சியை வச்சு மற்ற நாட்டில் யூஸ் பண்ண முடியாது. ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ ஒருவேளை சைனீஸ் யுவானை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இன்னொரு நியூஸ் ஐட்டத்தில் படித்தேன். பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு பே பண்ணுறதுக்கு ஒரு சில ஆயில் கம்பெனிஸ் அங்கேருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம்ல, அப்போது சைனீஸ் யுவானையும் கொஞ்சம் யூஸ் பண்ணாங்களாம். உடனே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு ப்ரெஷர் போச்சான், சைனீஸ் யுவானையும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா ரஷ்யாக்காரங்க சைனீஸ் யுவானை வச்சு அவங்க வேறு ஏதாவது சைனா கிட்ட வாங்கிக்கலான்ட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் உடனடியாக ஆயில் கம்பெனிஸ் மேலே ப்ரெஷர் போச்சு. காரணம் இந்தியா சைனா பிரச்சனை. ஸோ இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்குள்ளே கூட ஒற்றுமை பெருசாக இல்லை. இப்போ பிரிக்ஸ் கண்ட்ரினா என்ன? பிரேசில் இருக்குது, ரஷ்யா இருக்குது, இந்தியா இருக்குது, சைனா இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது. ஸோ அதனால தான் பிரிக்ஸு. ஆனால் அதுக்கு கூட பார்த்திங்கன்னா இப்போ கூட ஒரு 4 கண்ட்ரி சேர்ந்துருக்காங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், எத்தியோப்பியா, நம்மளுடைய ஈரானும் சேர்ந்துருக்காங்க, ஈஜிப்ட் சேர்ந்துருக்காங்க. சவுதி அரேபியாவுக்கும் இன்விடேஷன் போச்சு பிரிக்ஸில் ஜாயின் பண்ண சொல்லி. ஆனால் அவங்க ஜாயின் பண்ணுற மாதிரி முடிவு எடுக்கலை இது வரைக்கும். ஸோ முக்கிய 2 பிரச்சனை ஏன் டீடாலரைசேஷன் அவ்வளோ லேஸில் நடக்காதுன்னா, ஒன்று வந்துட்டு டாலருக்கு நிகரான ஸ்ட்ராங்கான கரன்சி இப்போ வேறு எதுவும் இல்லை. 2வது முக்கிய இது என்னென்னா, இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. அதனால் என்னை பொறுத்தவரை டாலருடைய டாமினேஷன் இன்னும் பல ஆண்டு காலம் தொடரும் அப்படின்றது தான் என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ என்ன? அதை பற்றிலாம் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க. டாலர் பதில் வேறு என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏதாவது இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயத்தில் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.